வணக்கம் நண்பர்களே, இது என்னோட 100 போர்ட்ரேட் முடிக்கிற 20K அடிக்கிறோங்கிற சேலஞ்சோட ஃபர்ஸ்ட் போர்ட்ரேட் நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். அந்த போர்ட்ரேட்டோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. ஓகேவா? உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்க. நான் சித்திக், நான் ஒரு 21 years old செல்ஃப் தாட் போர்ட்ரேட் ஆர்டிஸ்ட். மறந்துடாதீங்க என்னைய. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க, அது ரொம்ப முக்கியம் எனக்கு. அந்த சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க என்ன பார்க்க முடியும். இல்லைன்னா நீங்க என்ன மறந்துடுவீங்க. அப்புறம் எப்படி என்ன நீங்க டெய்லி பார்க்க முடியும்? ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகேவா? ஓகே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வீடியோல என்னென்ன கான்செப்ட் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லல. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து எதுக்காக இந்த ரெஃபரன்ஸ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன்று டைல் ரெடியா. செகண்ட், இந்த போர்ட்ரேட்டுக்கு என்ன கான்செப்ட், என்ன ஒரு மீனிங். ஒரு போர்ட்ரேட்டா இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு மீனிங் வேணும்ல. ஒரு ஆர்ட் ஒர்க்கா இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு சின்ன மீனிங்காவது இருக்கணும். அதனால இந்த போர்ட்ரேட்டோட மீனிங் என்னன்னு. அண்டு தேர்டு, இதுக்கு நான் என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த போர்ட்ரேட்டுக்கு, பர்டிகுலர் போர்ட்ரேட்டுக்கு நான் என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேங்கிறத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒன்று வந்து டிராயிங் ப்ராசஸ். டிராயிங் ப்ராசஸ்ல எனக்கு பிக்கெஸ்ட் சேலஞ்சிங்காகவும் இருந்தது. அண்ட் எனக்கு ஃபேவரட் பார்ட்ஸ், என்னென்ன பார்ட் பண்ணும்போது ரொம்ப பிடிச்சி பண்றது இருக்குல்ல, எல்லாமே பிடிச்சி பண்றது தான். அதுல எனக்கு மோஸ்ட் ஃபேவரட் பார்ட்ஸோட இதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அண்டு இதுல நான் பண்ண மிஸ்டேக் என்ன, அண்ட் இதுல இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேங்கிறதையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுவேன். அதை பத்தி தான் இந்த ஃபுல் வீடியோவும் இருக்க போது. மேக் ஷூர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம. மறந்துருப்பீங்க, பரவாயில்ல, நான் ஒரு டைம் ஞாபகப்படுத்திடுறேன். ஜஸ்ட் ரிமைண்டர் தானே, மறக்காம பண்ணிருங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எதுக்காக இந்த போர்ட்ரேட் எடுத்திருக்கேன். இந்த போர்ட்ரேட்டோட ரெஃபரன்ஸ் யாருன்னா, ராக்கி மூவில வர ராக்கி ஆட்ரியன். அவங்களோட தான். அவங்களோட ரியல் நேம் வந்து சில்வஸ்டர் ஸ்டாலின் வந்து ராக்கியா பிளே பண்ணியிருப்பாப்ல. அதுக்கப்புறம் டாலியா சையர் அவங்க வந்து ஆட்ரியனா பிளே பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு பேர்த்தோட இந்த கப்புள் போர்ட்ரேட் தான் நான் இந்த ரெஃபரன்ஸா எடுத்திருக்கேன். நான் இந்த ரெஃபரன்ஸ் பண்ணி முடிச்சுட்டு ஒரு அன்னைக்கு சாயங்காலமே பாக்குறேன், ஐ பிளே ராக்கின்னு ஒரு மூவி வருது. எனக்கே ஒரு ஷாக் ஆயிடுச்சு. அவரோட படத்தை பார்த்துட்டு தான் நான் இன்ஸ்பயர் ஆகி இந்த ஆர்ட் ஒர்க் வந்து இன்டென்ஸா நான் பண்ண ஆரம்பிச்சேன். சரி, ஓகே, நான் விட்டா வளவலன்னு பேசிட்டே போயிட்டு இருப்பேன். இந்த ஆர்ட்டோட கான்செப்ட் என்னன்னா, ராக்கிங்கிறவரோட அந்த கேரக்டர் வந்து ஒரு டிசிப்ளின், ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் டோன்ட் கிவ் அப் பர்சன். தாட்ல வந்து ராக்கியோட கேரக்டர் இப்படிதான் நான் யோசிச்சு வச்சிருக்கேன். அண்ட் 18 கேரக்டர் வந்து ஒரு லவ் சிம்பிளா நான் பாக்குறேன். அதனால இவங்க ரெண்டு பேர்த்தோட கப்புள் போர்ட்ரேட் பண்ணலான்னு எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. பட் எனக்கு இந்த சேலஞ்ச் பண்ணும்போது ஸ்ட்ரைக் ஆச்சு, ஃபர்ஸ்ட் போர்ட்ரேட் இவங்களோட தான் பண்றோம்னு கன்ஃபார்மே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த போர்ட்ரேட் நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகேவா? இந்த போர்ட்ரேட்டுக்கு நான் யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பட்ஜெட்டான மெட்டீரியல்ஸ் தான். ரொம்ப ஹை குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஆர்ட் ஒர்க் நான் பண்ணவே கிடையாது. இதுக்கு நான் யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிரஸ்டோவோட 200 GSM பேப்பர். அது வந்து மீடியம் சர்ஃபேஸ் பேப்பர் 200 GSMல யூஸ் பண்ணியிருக்கேன். செகண்ட் வந்து கிராஃபைட் பென்சில்ஸ். தேர்டு சார்கோல் பென்சில்ஸ். ஃபோர்த்து டோம்ஸ் கலர் பென்சில்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் எரேசர் அண்ட் நார்மல் அதர் திங்ஸ் எல்லாமே எக்ஸெட்ரா, அதெல்லாமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன் எக்ஸெட்ரா. ஓகேவா? இதெல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கல்ல, நீங்க பண்ண மறந்துருப்பீங்க, அதை ஒரு டைம் பண்ணிடுங்க. கீழே தான் இருக்கும், மறந்துடாதீங்க. இந்த ஆர்ட் ஒர்க் பண்ணும்போது என்னென்ன சேலஞ்சா இருந்துச்சு, என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாமா? என்னென்ன சேலஞ்சா இருந்துச்சுன்னு பார்த்தாலும், ஃபர்ஸ்ட் ஆர்ட் ஒர்க்கோட ரெஃபரன்ஸ் இருக்கிறது எனக்கு சேலஞ்சா தான் இருந்துச்சு. ரெஃபரன்ஸை வந்து எனக்கு ஃபில்டர் பண்ணி குவாலிட்டியா இருக்கான்னு மேக் ஷூர் அதை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த ரெஃபரன்ஸை நான் தேடுறதுக்குள்ளேயே எனக்கு ஒரு வழி ஆயிட்டேன் நான். அதுக்கப்புறம் நான் பண்ண மிஸ்டேக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவுட்லைன்ல கிரிட் போடும்போது, கிரிட்ல டிரா பண்ணும்போது ரொம்ப காமா டிரா பண்ணணும்னு இதுல நான் கத்துக்கிட்டேன். ஏன்னா கொஞ்சம் நம்ம டிப்ரெஷன்லயோ இல்ல டென்ஷனாவோ இருக்கும்போது நம்ம டிரா பண்ணோம்னா எனக்கு ஒரு மாதிரி டிரா பண்றதுக்கு ஒரு மாதிரி ஃபீல் குட்டாவே இல்லை. அண்ட் டிரா பண்ணும்போது எனக்கு மாத்தி டிரா பண்ணிட்டேன். ஒரு பாக்ஸ் விட்டு டிரா பண்ணாலும் அந்த ஆர்ட் ஒர்க் வந்து கொஞ்சம் மிஸ்அலைன்மெண்ட் ஆயிருக்கும், நல்லா இருக்காது பார்க்க. அது அடுத்ததுல வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். பேப்பர் சூஸ் பண்ணதுல வந்து கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு எனக்கு தோணுது.
ஏன்னா மீடியம் சர்ஃபேஸ் வந்து ரொம்ப ஹார்டா இருக்கிறதுனால ஸ்மஜ்ஜிங்க்கு அண்டு பேட்சியா இருக்கிறதுக்கு வந்து சீக்கிரம் அந்த மாதிரி ஆயிடுது. அதனால எனக்கு அந்த பேப்பர் பிடிக்கல அண்டு நான் யாருக்கும் அதை ரெஃபர் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுல எனக்கு பிடிச்ச பாட்டு, இந்த ஆர்ட் ஒர்க்ல எனக்கு பிடிச்ச பாட்டுன்னு பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபேஸுமே எனக்கு ஃபேவரட்டான ஒரு இதுதான். அந்த எக்ஸ்பிரஷன் டிரா பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு அந்த இது ஃபேவரட்டான பாட்டு. இந்த ஆர்ட் ஒர்க்ல இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, நமக்கு வந்து எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் அதை தாண்டி போயிட்டே இருக்கணும். அதுல நின்றுட்டோம்னா நின்றுட்டே இருக்க வேண்டியதுதான். அதுல இருந்து நம்ம எவ்வளவு சீக்கிரம் முன்னாடி போறோமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம முன்னாடி போவோம். இல்லைன்னா அதே இடத்துல நின்னோம்னா நின்றுட்டே இருக்க வேண்டியதான். அதுல இருந்து வெளியிலே வர முடியாது. இதுதான் இந்த ஆர்ட் ஒர்க்ல இருந்து நான் கத்துக்கிட்டது. அண்ட் வீடியோவை எண்டிங்க்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இந்த நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஸ்பைடர்மேனோட பிராண்ட் நியூ டேவோட ஆர்ட் ஒர்க் தான் பார்க்க போறோம். அந்த படம் தான் பாட்டு வந்தேன். அதனால அந்த படம் அடுத்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோக்கு ரெடியா இருக்கு. மேக் ஷூர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம. ஓகேவா? டாட்டா. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். டாட்டா.